ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா சேனல். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முந்திரி கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் முந்திரி, 1 கப் சர்க்கரை, 3/4 கப் நெய். உங்கள்ட்ட கப்பு தான் இருக்குன்னா கப்பில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அடிக்கனமான கடாயை ஒரு அடுப்பில் வச்சுக்கலாம். ரொம்ப மெலிசான கடாயை வச்சுன்னா அடியில் பிடிச்சிக்குவாங்க. அடி கனமான இருந்துங்க, இல்லை இரும்பு பாத்திரம் தான் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சூடாக வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு காஞ்ச பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சூடு ஆற வரைக்கும் பேன் காத்தில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். ரொம்ப சுற்ற வேணாம். ரொம்ப சுற்றினா ரொம்ப அப்படி எண்ணெய் வந்துடும். முந்திரியிலேருந்து 2 சுற்றி சுற்றி கொஞ்சம் குன்ன எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், குன்னையாக. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ கொஞ்சம் குன்னையாக அரைச்சா தான் வாயில் தட்டுப்பட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குன்னையாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மறுபடி தண்ணி 3/4 கிளாஸ், சர்க்கரை 1 கிளாஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பாகு வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு கம்பி பாகு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்லோ ஃப்ளேமில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கம்பி பாகு வரல. போட்டு 5 மினிட்ஸ் ஆகுது. கம்பி பாகு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கம்பி பாகு வந்துச்சு. நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. அது கம்பி பாகு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் கை சுட்டுரும். அது தண்ணியில் இப்படி கையை டிப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு இது தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுதா? முந்திரி இதை வரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டிக்கலாம் அதில். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் கேக்கு முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து ஒரு ஸ்பூனாக வச்சுக்கலாம். அதில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆனப்பறம் தான் அடுத்த ஸ்பூன் விடணும். இப்போ வந்து ஆஃப் அதில் போட்டேன். 3/4 கிளாஸ் வச்சுருந்தோம், அதில் ஆஃப் போட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். பதம் வந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல் நெய் போட்டுட்டோம். இப்போ ருக்கு இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னும் பதம் வரல. பதம் வந்தாலும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்படி திருப்பி விட்டால் நல்லா பேக் சைடில் நொறைய காமிக்குது பாருங்கள். இதான் பாதி பதம் வந்துடுச்சு. இதை மாதிரி ஃபுல்லாக சுருண்டு 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 வரணும். அப்படியே இப்படி திருப்புனா எல்லாம் ஒன்று சேர்ந்து டவுட்டாக வரணும். இப்போ அந்த கேப்லேயே நான் என்ன பண்ணேன், ஒரு பிளேட்டில் நெய் தடி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் தான் கேக் கொட்ட போகிறோம். இந்த பாருங்கள், பதம் வரப்போகுது பாருங்கள். நல்லா சுருண்டு வருது பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து பபிள்ஸ் தான் ஒயிட் கலரில் வருது பாருங்கள். நோட் பண்ணிக்கோங்க.
நம்ம போடும்போது இப்படி தனித்தனியாக இருந்துச்சு இல்லை, இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா வருதுல்ல, கடாயில் ஒட்டாத அப்படி வருது பாருங்கள், சுருண்டு வருது தான். ஓகே, பதம் வந்துச்சு. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் நெய்த்தோட ஸ்பூன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சமப்படுத்தி விட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இது போட்டு இது பண்ணிங்கன்னா அப்புறம் கேக் அவ்வளோதான், நல்லா வராது. சம்படுத்தி விட்டுட்டேன். 5 மினிட்ஸ் ஃபேன் காற்று வச்சு ஆற வச்சுட்டு ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் பீஸ் போடும்போது. இப்போ ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஆற வச்சு ஃபேன் காற்றுல. நம்ம போட்டுக்கலாம். ஸ்லோவாக போடுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டால் அப்படியே திருப்பிட்டு வந்துடும் கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ சாதாரணமாக அப்படியே ரவுண்ட் தான் போட போகிறேன். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா அப்புறம் பீஸ் போட முடியாது, ரொம்ப ஹார்டாகிடும். ஓகே, இப்போ பீஸ் போட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பீஸை. அதுவே தானாக வந்துடும் காஞ்சிச்சுன்னா. அவ்வளோதான். கேக் ரெடி. ஓகே, பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.